ஆட்சிக்கு வந்தது 2021 தேர்தலுக்கு முன்னால் இதே திருச்சியில இதே இடத்துல 7 இலக்குகளை உறுதிமொழிகளாக நான் அறிவிச்சேன். அதுல முதல் இலக்கு வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு. இரண்டாவது இலக்கு மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயி. மூன்றாவது இலக்கு குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர். நான்காவது இலக்கு அனைவருக்கும் உயர்ந்த கல்வி, உயர்ந்த மருத்துவம். ஐந்தாவது இலக்கு எழில்மிகு மாநகரங்களின் மாநிலம். ஆறாவது இலக்கு உயர்தர ஊரக கட்டமைப்பு, உயர்ந்த வாழ்க்கை தரம். ஏழாவது இலக்கு அனைவருக்கும் அனைத்துமான தமிழ்நாடு. நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன், இந்த 7 இலக்குகளையும் நம்முடைய 5 ஆண்டு ஆட்சியுடைய திட்டங்களால நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். அதனாலதான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இவையெல்லாம் நம்முடைய எதிரிகளை இன்னைக்கு மனசுக்குள்ள ஒத்துக்கொள்வாங்க. காரணம், யாராலும் மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை இது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிற ஒன்றிய பாஜக அரசு கூட நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. உலக பத்திரிகைகளை சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு நாம கெத்தா முன்னேறி இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள்ல நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நினைச்சு பாருங்க. எத்தனை நெருக்கடிகள், எத்தனை பிரச்சனைகள் தகர்த்து நாம முன்னேறி இருக்கோம். 3 நாட்களுக்கு முன்னாடி கூட சென்னையில 2030க்கான 14 உறுதிமொழிகளை ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் நான் அறிவிச்சேன். அந்த மேடையில அமைச்சரின் ஒவ்வொரு துறையிலும் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம்னு சொன்னாங்க. 5 ஆண்டுகள்ல ஒரு மாநில அரசால இவ்வளவு பண்ண முடியுமான எல்லாரும் விளைவிச்சு பார்த்தாங்க. நமக்கே மலைப்பா இருந்துச்சு. நம்முடைய சாதனைகளை பிபிடி போட்டு காட்டணும், டிவியில போட்டு காட்டணும். அதுல அதிமுக ஆட்சியோட நாம செஞ்சிருக்கிறத கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அதுல சிலதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. மக்கள் கிட்ட போய் நீங்க சொல்லணும். கடந்த 2011 மன்னிக்கும் 2016 2021 அதிமுக ஆட்சியில தொழில் முதலீட்டுக்காக போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு தெரியுமா? 471. இதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 1190 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறோம். கடந்த கால ஆட்சியில ஈர்த்த முதலீடு, அதிமுக ஆட்சியில ஈர்த்த முதலீடு 4,13,416 கோடி தான். ஆனா நம்ம ஆட்சி காலத்துல 12,54,133 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். 3 மடங்கு அதிகம். 2016 21ல புதுசா 4 சிப்கா தொழில் பூங்காக்களை தொடங்கினாங்க. அதிமுக ஆட்சியில் 4 தான் சிப்கா தொழில் பூங்கா. ஆனா நாம 33 புது சிப்கா தொழில் பூங்காக்களை தொடங்கி இருக்கிறோம். ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டா 2021 வரைக்கும் இருந்த எண்ணிக்கை, அதிமுக ஆட்சியில் இருந்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2045. இப்போ நம்ம ஆட்சியில 13,500க்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை நம்ம ஆட்சியில தொடங்கி இருக்கிறோம். அடுத்து வேளாண் துறை 2016 21 வரைக்கும் அவங்க ஆட்சியில 57.26 லட்சம் ஹெக்டராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பை இப்போ 62.3 லட்சம் ஹெக்டராக உயர்த்தி இருக்கிறோம். 5 வருஷத்துல
5 லட்சம் ஹெக்டேர் உயர்ந்திருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல 1.3 லட்சம் விவசாயிகளுக்கு தான் இலவச மின் இணைப்பு கொடுத்தாங்க. ஆனா நம்முடைய ஆட்சியில 2 லட்சத்துக்கு அதிகமான விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம். 2016-21 அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்துல படிச்ச மாணவருடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2 பேர் தான் அதிமுக ஆட்சியில. ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 386 மாணவர்களுக்கு 160 கோடி ரூபாய் உதவித்தொகை கொடுத்து படிக்கிறாங்க. அதே போல ஆதிதிராவிட மகளிருக்காக நன்னிலம் நில உடைமை திட்டத்துல அதிமுக ஆட்சியில பயனடைந்த பெண்கள் எவ்வளவு தெரியுமா? 40 பேர் தான். 40 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 1026 பெண்களுக்கு சுமார் 50 கோடி ரூபாய் வழங்கி இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல, விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ்ல நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு எப்படியெல்லாம் சாதிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? விளையாட்டுத்துறைக்கு 800 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கிட்ட நம்ம ஆட்சியில 2228 கோடி ரூபாய் உயர்த்தி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 2016-21 வேலை வாய்ப்பு வழங்கப்பட்ட விளையாட்டு வீரர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 3 பேர் தான். ஆனா நம்ம அரசுல 301 விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கிறோம். இப்படி எல்லா துறையிலும் லிஸ்ட் இருக்கு. மக்கள் பெரும் சுமையாக கருதுகிற மெடிக்கல் செலவுகள் போன ஆட்சியில முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்துல 49 லட்சம் பேர் பயனடைஞ்சவங்க. அந்த எண்ணிக்கைய நம்ம ஆட்சியில 90 லட்சமாக உயர்த்தி இருக்கிறோம். அதற்கு காரணம் நம்ம அரசுல 72,000 இருந்த வருமான வரம்பை 1,20,000 உயர்த்தி கொடுத்தோம். இப்படி எல்லாவற்றிலும் 2 மடங்கு 3 மடங்கு ஏன் பல மடங்கு உயர்த்தி சாதனைகளை படைத்திருக்கிறோம். இதுதான் வளர்ச்சி. அதனால்தான் வரலாற்று இல்லாத அளவுக்கு 14 ஆண்டுகள் கழிச்சு நம்ம ஆட்சியில 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை நம்முடைய மாநிலம் அடைந்திருக்கிறது. நானும் தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும் நம்முடைய சாதனைகள் டேட்டாவோடு சொல்லிட்டு இருக்கிறேன். செஞ்சதை கூட நம்மால முழுசா சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கு. நம்ம திட்டங்களால பயனடைக்கூடிய எண்ணிக்கை மட்டும் சொல்ற, கொஞ்சம் கேளுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பேர். காலை உணவு திட்டம் 19,34,000 குழந்தைகள். புதுமை பெண் திட்டம் 6,95,000 மாணவிகள். தமிழ் புதல்வன் திட்டம் 5,40,000 மாணவர்கள். நான் முதல்வன் திட்டம் 49,90,000 பயிற்சி சான்றிதழ்கள். விடியல் பயணம் திட்டம் 910 கோடி பயணங்கள். மக்களை தேடி மருத்துவம் 2,56,00,000 பேர். இன்னும் காப்ப நம்மை காக்க 48 திட்டம் 4 லட்சத்துக்கு அதிகமான உயிர்கள். பல்வேறு ஓய்வூதிய திட்டங்கள் மூலமா 30,50,000 பேர். பட்டா பெற்றவங்க 23,56,000 பேர். உங்களால டோட்டல் போட முடிஞ்சுதா இல்லையா? இன்னும் ஏராளமா இருக்கு, பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா அதையெல்லாம் நீங்க டோட்டல் போட்டு மக்கள் கிட்ட சொல்லணும். இப்ப தெரியுதா ஏன் நான் அடிக்கடி வெல்வோம் 200 சொல்றேன்னு? இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். 200 தொகுதி உறுதியா இல்லையா? கேட்கல. உறுதியா இல்லையா?
200 தொகுதி உறுதியா இல்லையா? மகிழ்ச்சி.